Hi students, welcome back to Learning Journey. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அதாவது 75 வயசான பாட்டி வீட்டுக்கு உள்ளே இருக்காங்க. 50 வயசு பாட்டி வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டு பெருக்கி இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, இவங்க தானே தினம் யார் போனாலுமே கேட்குறாங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு. சரி, இதில் யாரையெல்லாம் கேட்டாங்க? ஒரு பையனை நீ எங்கே போகிற அப்படின்னு தினம் நீ எங்கே போகிற 55 வயசு பாட்டி வந்துட்டு கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டாங்க? வேர் டு யூ கோ டெய்லி? அதுக்கு அந்த பையன் நான் தினம் லைப்ரரிக்கு போகிறேன். ஐ கோ டு த லைப்ரரி டெய்லி. அது சரி, நேற்று நீ எங்கே போன? வேர் டிட் யூ கோ எஸ்டர்டே? வேர் டிட் யூ கோ எஸ்டர்டே அப்படின்னு ஒன்று. பழைய நேற்றுங்கிறப்பவே அது இறந்த காலம் இல்லையா? அப்போ டிட் ப்ளஸ் கோ வந்துட்டு ஆன்சரில் வென்ட்டுன்னு மாறும். இப்போ அந்த பையன் சொல்கிறான், ஐ வென்ட் டு த லைப்ரரி எஸ்டர்டே. ஓ, தினம் போகிறேன், நேற்று போனேன். அப்போ நாளைக்கு நீ எங்கே போவ? நாளைக்கும் நான் லைப்ரரிக்கு தான் போவேன். வேர் வில் யூ கோ டுமாரோ? வேர் வில் யூ கோ டுமாரோ? நாளைக்கு நீ எங்கே போவ? அதான் வில் யூ கோ. நீ போவ, வில் யூ கோ. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், ஐ வில் கோ டு த லைப்ரரி டுமாரோ. நாளைக்கு போவேன். எங்கே போவேன்? லைப்ரரிக்கு. நான் நாளைக்கும் லைப்ரரிக்கு போகிறேன். நான் நாளைக்கு ஐ வில் கோ டு த லைப்ரரி டுமாரோ ஆல்சோ. ஐ வில் கோ டு த லைப்ரரி டுமாரோ ஆல்சோ. நாளைக்கும் நான் லைப்ரரி போவேன். இந்த கணக்கு முடிஞ்சிடுச்சு. அடுத்தது உள்ள 75 வயசு பாட்டி உட்காந்துட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அவங்க ஹாலில் ரூம்குள்ளே முதல் பெரிய ரூம் இருக்கும்ல, அதான் ஹால்னு சொல்லுவாங்க, லிவிங் ரூம்னு சொல்லுவாங்க. அந்த ரூமில் வாசலுக்கு நேராக கட்டில் போட்டிருப்பாங்க. அந்த ஹாலில் அதில் உட்காந்துட்டு போகிறவங்க வரவங்கள பார்க்குறது அவங்களோட பொழுதுபோக்கு, போர் அடிக்காமல். சரின்னு அந்த 75 வயசு பாட்டி கேட்குறாங்க அந்த 55 வயசு பாட்டிக்கிட்ட. என்னென்னா, அவன் தினம் எங்கே போகிறான்? வேர் டஸ் ஹீ கோ டெய்லி? அவன், அவள், அது அப்படிங்கிறது என்ன? நான் இல்லை, ஃபஸ்ட்டு பர்சன்னா நான். எனக்கு முன்னால் யூங்கிற நீயும் இல்லை. இந்த இடத்துல அவன் எங்கே போகிறான், அவள் எங்கே போகிறா, அது எங்கே போகுது இப்படின்னு ஒருத்தங்க இன்னொருத்தங்கிட்ட பேசுகிறப்ப மூணாவது மனுஷங்களை பற்றி பேசுகிறோம். சரிங்களா? நம்ம ஃபஸ்ட்டு பர்சன், நம்ம இன்னொருத்தங்கிட்ட செகண்ட் பர்சனாக பேசுகிறோம். யாரை பற்றி? மூணாவது மனுஷனை பற்றி. இந்த இடத்துல அந்த பையனை பற்றி அந்த அம்மா கேட்குது. 75 வயசு பாட்டி 50 வயசு பாட்டிக்கிட்ட கேட்குது. வேர் டஸ் ஹீ கோ டெய்லி? வேர் டஸ் ஹீ கோ டெய்லி? அப்போ டஸ் ப்ளஸ் கோ இஸ் ஈக்குவல் டு கோஸ்ன்னு மாறும், GOESன்னு மாறும். DOES ப்ளஸ் GO இஸ் ஈக்குவல் டு GOES. அதுக்கு அந்த 50 வயசு பாட்டி 75 வயசு பாட்டிக்கிட்ட சொல்லுது, ஹீ கோஸ் டு த லைப்ரரி டெய்லி. ஹீ கோஸ் டு த லைப்ரரி டெய்லி. ஐங்கிறப்ப கோ டு த லைப்ரரி. ஹீ ஷீட்டில் எஸ் சேரும் ப்ரெசன்ட் டென்ஸில். எஸ்ஸு, இஎஸ், ஐஎஸ் அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். அது வரப்போ நான் சொல்கிறேன். அடுத்தது இன்னொரு நாள் என்னாச்சு? அந்த பையன் தினம் போகிற மாதிரி பின்னாடி ஒரு குட்டி பொண்ணு போகுது. அந்த குட்டி பொண்ணு வந்துட்டு இப்போ போச்சுல அந்த அண்ணனோட தங்கச்சி. சரிங்களா? இந்த லைப்ரரியில் முன்னால் சறுக்கு பாறை, ஊஞ்சல், ரத்னாந்தூரி இதெல்லாம் சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது விளையாடுறதுக்கெல்லாம். ஸோ இந்த குழந்தை அந்த அண்ணன் படிக்க போகிறப்ப இந்த பொண்ணு போய் ஜாலியாக விளையாடும். இந்த பார்க் மாதிரி முன்னாடி இருக்குது. ஸோ அந்த பொண்ணு தினம் போகுது. இந்த வாசல் தெளிச்சிட்டு இருந்ததில் அந்த 50 வயசு பாட்டி, அந்த பாட்டி அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குது, ஏய் குட்டி பொண்ணு, ஏய் பொண்ணு, இல்லைன்னா ஏய் எப்படி கூப்பிடலாம், ஏய் எங்கே போகிற நீ?
வேர் டு யூ கோ டெய்லி? அதே மாதிரி தான் வரும். அந்த பொண்ணு சொல்லுது, ஐ கோ டு த லைப்ரரி. அது லைப்ரரி போய் படிக்க போல, லைப்ரரிக்கு முன்னாடி இருக்கிற விளையாட்டு ஜாமான் இருக்கு இல்லையா, சீசா, ராட்னாந்தூரி, ஊஞ்சல், இது விளையாட போகுது. சரியா? ஐ கோ டு த லைப்ரரி டெய்லி அப்படிங்குது. அப்போ நேற்று நீ எங்கே போன அப்படின்னு இந்த 50 வயசு பாட்டி, வாசல் தெளிச்சியில் அந்த பாட்டி கேட்குது. வேர் டிட் யூ கோ எஸ்டர்டே? டிட்னா பாஸ்டன்ஸ், டிட் ப்ளஸ் கோ வெண்ட் ஆகிடும் இல்லையா. வேர் டிட் யூ கோ எஸ்டர்டே? அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, ஐ வென்ட் டு த லைப்ரரி எஸ்டர்டே. ஐ வென்ட் டு த லைப்ரரி எஸ்டர்டே. அப்போ நாளைக்கு நீ எங்கே போவ? வேர் வில் யூ கோ டுமாரோ? வேர் வில் யூ கோ டுமாரோ? நாளைக்கு நீ எங்கே போவ? வேர்னா எங்கே, வில் யூ கோ நீ போவ நாளைக்கு. அதாவது வேர் எங்கே, வில் யூ கோ நீ போவ, வில் கோனா போவாய், யூனா நீ. வேர் வில் யூ கோ டுமாரோ? நாளைக்கு எங்கே போவ? அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, ஐ வில் கோ டு த லைப்ரரி டுமாரோ. ஐ வில் கோ டு த லைப்ரரி டுமாரோ. இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த 75 வயசு பாட்டி வீட்டில் இருந்து காத்துக்கிட்டே இருக்குது. இந்த 50 வயசு பாட்டி வராங்களா உள்ள, அவங்கக்கிட்ட இந்த 75 வயசு பாட்டி கேட்குறாங்க, ஆமாம் அவள் எங்கே போகிறா, அவள் எங்கே போகிறா? அவள் அப்படிங்கிறதுக்கு ஷீ. வேர் டஸ் ஷீ கோ டெய்லி? ஆமாம் தினம் அவள் எங்கே போகிறா? வேர் டஸ் ஷீ கோ எஸ்டர்டே? டஸ் ப்ளஸ் கோ இஸ் ஈக்குவல் டு ஆன்சரில் கோஸ்ன்னு ஆகிடும். ஷீ கோஸ் டு த லைப்ரரி. ஷீ கோஸ் டு த லைப்ரரி டெய்லி. அவள் தினமும் லைப்ரரிக்கு போகிறாள். அப்படி அப்போ நேற்று எங்கே போனா? வேர் டிட் ஷீ கோ? டிட் ப்ளஸ் கோ இல்லையா, ஷீங்கிறது அவள். வேர் டிட் ஷீ கோ? டிட் ப்ளஸ் கோ நடுவில் யாருங்கிறத பற்றி இங்கே வரும். அவளுங்கிறது ஷீ இங்கே மென்ஷன் ஆகும். வேர் டிட் ஷீ கோ எஸ்டர்டே? ஷீ டிட் ப்ளஸ் கோ வெண்ட்டுன்னு மாறிடும், பாஸ்டன்ஸாக மாறிடும். கோவோட பாஸ்டன்ஸு வெண்ட்டு. ஷீ வென்ட் டு த லைப்ரரி எஸ்டர்டே. உடனே அந்த 75 வயசு பாட்டி அந்த 50 வயசு பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் நாளைக்கு இவ எங்கே போவா? வேர் வில் ஷீ கோ டுமாரோ? வேர் எங்கே, வில் ஷீ கோ போவாள் நாளை, டுமாரோ. வேர் எங்கே, வில் ஷீ கோ போவாள் டுமாரோ நாளைக்கு. நம்ம தமிழில் நாளைக்கு அவள் எங்கே போவான்னு வரும். இதில் வேர் எங்கே, வில் ஷீ போவாள் டுமாரோ நாளைக்கு, எங்கே போவாள் நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி தான் மாறி வரும். சரி, வேர் வில் ஷீ கோ டுமாரோ அப்படின்னு அந்த 75 வயசு பாட்டி கேட்குறாங்க 50 வயசு பாட்டிக்கிட்ட. அதுக்கு அந்த 50 வயசு பாட்டி சொல்கிறாங்க, ஷீ வில் கோ டு த லைப்ரரி டுமாரோ. ஷீ வில் கோ டு த லைப்ரரி டுமாரோ. சரி, இதை நீங்கள் நல்லா தரவு பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்தது இதை தொடர்ந்து பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.